ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபிஸ் டைரி. நம்ம இன்னைக்கு நல்ல சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3-4 முறை நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்து நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடிய விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு தட்டில் ஒரு வெள்ளை துணியில் இந்த கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடுபடுத்திக்கலாம். கம்மியான தீயிலேயே இந்த கருப்பு உளுந்து சேர்த்து 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் உடைச்ச உளுந்து வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த கருப்பு உளுந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு 1/4 கப் பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி லேசாக செவந்து வர வரைக்கும் கம்மியான தீயிலேயே நல்லா வறுத்துட்டு நம்ம அந்த கருப்பு உளுந்தோடு சேர்த்து இந்த அரிசியை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு சலடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ரவை மாதிரி இருக்குது. அதிகமாக ஹீட் ஏறினதுனால நான் இதை ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதனால கொஞ்சம் ரவை இருக்குது. இதை நீங்கள் மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நாம் இட்லி போடவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு கருப்பு உளுந்து மாவு தயாராக இருக்குது. இந்த கருப்பு உளுந்து மாவு பயன்படுத்தி நம்ம கஞ்சி, களி, அடை எது வேணுனாலும் செய்யலாம். நான் ஏற்கனவே இந்த கருப்பு உளுந்து பயன்படுத்தி களி செய்திருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் களி செய்யறதுக்கு 1 கப் மாவு ஏற்கனவே பயன்படுத்திட்டேன். மீதி இருக்கிற மாவை நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். அந்த மாவில் தான் நான் இப்போ உங்களுக்கு கஞ்சி செய்து காட்ட போகிறேன். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி சேர்த்துக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். ஒரு நபருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதும். இப்போ நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன டீ கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் முதல்ல ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உளுந்து மாவு அடியில் தங்கிடும். அதை நம்ம அப்படியே கலக்காமல் விட்டுட்டோம்னா கட்டி கட்டியாக மாறிடும். அதனால ஒரு நிமிஷம் தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதை ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து உளுந்துலேருந்து நல்ல ஒரு வாசனை வருது. தண்ணியோடு சேர்ந்து உளுந்து வேக ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதில் 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 1 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ இதில் நான் ஏற்கனவே தண்ணி சேர்த்த அதே கிளாஸ்லேயே 3/4 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை அப்படியே ஆற விட்டு நம்ம குடிக்கிற சூடு வந்ததும், அதாவது வெது வெதுப்பாக வந்ததும் இந்த உளுந்தங்கஞ்சியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சியை தினமும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக 1 கிளாஸ் குடிக்கலாம். மாலை வேலையிலையும் குடிச்சிட்டு வரலாம். தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் உடல் சோர்வு, கை கால் வலி எதுவும் இல்லாமல் நல்லா தெம்பாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சத்தான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே இந்த கருப்பு உளுந்து மாவு பயன்படுத்தி களி ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.